Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நீங்கள் எந்த காலேஜ் வந்து நல்ல காலேஜ், எந்த காலேஜில் படித்தோம் நமக்கு நல்ல கெரியர் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காலேஜ் வந்து தேடிட்டு இருக்கீங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த ஐடியா எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம சேனலில் நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னாவே நீங்களே என்ன பண்ணலாம் பார்த்து அனலைஸ் பண்ணி இதுதான் நல்ல காலேஜ் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ் ஆஃப் தி கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் பர்சன்டேஜ் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இன் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன், சரியா? ஏப்ரல் மே 2023 எக்ஸாமினேஷனோட பாஸ் பர்சன்டேஜ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஒவ்வொரு செமஸ்டருக்கும் என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க, சரியா? எவ்வளோ ஸ்டூடெண்ட் வந்து அப்பியர் ஆனாங்க, எவ்வளோ பேர் வந்து ஃபுல் பாஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா நான் அட்டானமஸ் அஃபிலியேட்டட் காலேஜ், அதாவது நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட கீழே வராங்க பார்த்தீங்களா, நான் அட்டானமஸ் காலேஜுக்கு மட்டும் தான் இவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அட்டானமஸ் காலேஜ் வந்து அந்தந்த காலேஜை வந்து கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணி அந்தந்த காலேஜ் வேல்யூவேஷன் பண்ணிட்டு அந்தந்த காலேஜை வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறதுனால அவங்க வந்து இதுக்குள்ளே வரமாட்டாங்க. அப்போ நான் அட்டானமஸ் காலேஜில் எந்தெந்த காலேஜ் வந்து பெஸ்ட்டானது, எந்தெந்த காலேஜில் பாஸ் பர்சன்டேஜ் வந்து அதிகம், ஏன்னா நம்ம வந்து எப்போயுமே பிளேஸ்மெண்ட்டை தான் பார்ப்போம், சரியா? பிளேஸ்மெண்ட் வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம எப்போயுமே நம்ம செக் பண்ணுவோம். ஆனால் அந்த காலேஜில் பாஸ் பர்சன்டேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம நல்லபடியாக பாஸ் பண்ணி வெளியே வந்தால் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், நல்ல பிளேஸ்மெண்ட்டே நம்ம எடுக்க முடியும். இதுதான் நிறைய பேர் பண்ணுறதில்ல. ஓகே, இதை நீங்கள் இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஒரு காலேஜை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கவுன்சிலிங் கோடு வந்து ரொம்ப முக்கியம். டிஎன்இஏ கோடு வந்து ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு காலேஜை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கவுன்சிலிங் கோடை நீங்கள் டைப் பண்ணி என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் அங்கே போயிடலாம். இல்லாட்டி ஒவ்வொரு காலேஜாக கூட நீங்கள் பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி சேலத்தில் இருக்குது. இந்த சேலத்தில் இருக்க காலேஜில் மொத்தம் அப்பியர் ஆன பசங்க 2023 ஏப்ரல் மே அந்த எக்ஸாமில் செமஸ்டர் எக்ஸாமில் மொத்தம் அப்பியர் ஆன பசங்க வந்து பார்த்தீங்கன்னா 173 பேர். அதில் பாஸ் ஆன பசங்க வந்து 163 பேர். பாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 94.22, சரியா? அதே மாதிரி ஒவ்வொரு இப்போ லோயலா ஐகேம் பாருங்கள், லோயலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது மொத்தம் அப்பியர் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1472 பேர். இதில் பாஸ் ஆனவங்க 1166 பேர். பாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 79.21, சரியா? அதுக்கப்புறம் அதாவது ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி விருதுநகரில் இருக்க காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1570 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க. பாஸ் ஆனவங்க 1231, சரியா? அதே மாதிரி இப்போ நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான காலேஜ் பார்க்கலாம். முக்கியமான காலேஜ் நம்ம சொல்லும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இங்கே இருக்குது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிட் கேம்பஸ்ன்னு சொல்லுவோம். திருச்சிராப்பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய கேம்பஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3537 பசங்க வந்து பார்த்திங்கன்னா அப்பியர் ஆகிருக்காங்க. அதில் 2377 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. பாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 67.20. ஏன் பாஸ் பர்சன்டேஜ் வந்து இவங்களுக்குலாம் குறையுது அப்படின்னா நல்ல கேம்பஸில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து பாஸ் பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது, சரியா? அதே மாதிரி ஒவ்வொரு காலேஜுமே, அதாவது இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அஃபிலியேட்டட் காலேஜ், அதாவது நான் அட்டானமஸ் அஃபிலியேட்டட் காலேஜ். இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் அட்டானமஸ் காலேஜ் ஃபுல்லாகவே வந்துடும். நீங்கள் நான் அட்டானமஸ் காலேஜ் வந்து எது எது இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சரியா? 60வது சீரியல் நம்பர் 60 இருக்கு பாருங்கள். கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. இந்த காலேஜில் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1441 பேர் என்ன ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பாஸ் ஆனவங்க 841 பேர். பாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 58.36. அப்போ எந்த காலேஜுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 100% பாஸ் பர்சன்டேஜ் நமக்கு வந்து கொடுக்கல. எந்த காலேஜிலுமே 100% வந்து பாஸ் ஆகலை. இதை நீங்கள் தெளிவாக என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும், சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான காலேஜ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், நீங்கள் தேடி என்ன பண்ணலாம். மொத்தம் 25 பேஜ் இருக்குது. இந்த 25 பேஜில் இருக்கக்கூடிய முக்கியமான காலேஜில் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான காலேஜ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம் போது தேடி நீங்கள் பார்த்துக்கலாம். அதனால் கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிடிஎஃப் ஃபைலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன்.
எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க. வரக்கூடிய நாட்களில் நிறைய வீடியோஸ் வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கண்டிப்பாக நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் சொல்லுங்கள். அதனால் நீங்கள் எப்போ ஹெல்ப் வேணாலும் நம்மளே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.